இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீ இன்னும் அடங்கவே இல்லையா? எவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் பொண்ண போய் சுட்டுக்கொள்ள பாத்திருப்ப? என் பொண்ணு வாழ்க்கைய நீயும் அந்த ராஸ்கல் மகேஷும் சேர்ந்து அழிக்க பாத்தீங்க. உங்க கதையை நான் அப்பவே முடிச்சிருக்கணும். விட்டு வச்சேன்ல, அதுதான் ஏன் தப்பு. உன் பொண்ணுதான் மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதா ஏமாத்தி இன்னைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கா. அவ மட்டும் அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் என் மகேஷ பிரிஞ்சு கஷ்டப்படணுமா? ஏய், இப்படி உனக்கு பேச அசிங்கமா இல்ல? கொழுந்தனோடவே தகாத உறவு வச்சுக்கிட்டு ஏன் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? உன் மாப்பிள்ள தான் என் மகேஷ கடத்தி வச்சிருக்கான், அது எனக்கு நல்லா தெரியும். நீதான் அது தெரியாம என்கிட்ட உளறிட்டு இருக்க. என் மாப்பிள்ள அவனை கடத்த என்ன அவசியம் இருக்கு? நீ சொல்றது உனக்கே நம்புற மாதிரி இருக்கா? நீ எதையும் நம்பாத, அதனால்தான் உன்னை அவன் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ஏய், அவர் என்ன ஏமாத்தினாரா? அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவரை பத்தி பேசுற தகுதியே உனக்கு இல்ல. உன் மாப்பிள்ள சாதாரண டிரைவர்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? அவன் உண்மையிலே யாருன்னு தெரியுமா? யாரு? நீ யார பரம எதிரியா நினைச்சிட்டு இருக்கியோ அந்த ராஜா சேதுபதியோட பேரன் தான் அவன். இது தெரியாம அவனையே உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்க. உன்னை விட ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. பணத்துக்காக உனக்கும் உன் குழந்தனுக்கும் இருக்கிற தப்பான உறவை மறைச்சு என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தது நீ. நீ சொல்றதுக்காக நான் அவரை சந்தேகப்பட முடியுமா? இத பார், நம்புறதோ நம்பாததோ உன் இஷ்டம். எனக்கு என் மகேஷ் வேணும். அவனை உன் மாப்பிள்ள விட்டுட்டானா நான் அவனை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். அப்படி அவனை விடலனா உன் பொண்ணு என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. அவ உயிரை ஏன் கையில. ஏய், இது லாக்அப்னு பாக்குறேன், இல்லனா உன்னை இங்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு மோதணும்னா என்கிட்ட நேரடியா மோது. அத விட்டுட்டு என் பொண்ணை கொன்னுடுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. உன்னை மட்டும் இல்ல, அந்த மகேஷையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஜாக்கிரதையா இரு. மேடம், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் அலோவ் பண்ண கூடாது. நீங்க கிளம்புங்க மேடம். சரி, நான் போறேன், நீங்க போங்க. சரிங்க மேடம். ஏய், கடைசியா வார்ன் பண்றேன், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அடுத்த நிமிஷம் நீ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன். பாட்டி, ஜோசியர் வராரு. என்ன விஷயம் பாட்டி? நான் தாயா வர சொன்னேன். எதுக்கு பாட்டி? தப்போ சரியோ துர்காவோட கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் நடக்கணும்ல, அதுதானே முறை. அதுக்கு தான் ஜோசியரை வர சொன்னேன். பாட்டி, என்ன சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களா? ஆமா தாயே, அது காலகாலத்துல நடக்கணும்ல. பாட்டி, இப்போ இந்த சடங்கெல்லாம் தேவையா? வேண்டாம் பாட்டி. ஏன் கண்ணு அப்படி சொல்ற? எங்க அம்மா இன்னும் கல்யாணத்தை ஏத்துக்கல. அவங்க இன்னும் கோவத்துல தான் இருக்காங்க. அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இந்த மாதிரி சடங்கு நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல பாட்டி. அதனால கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் பாட்டி. அம்மா, வாங்க ஐயா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. உட்காரியா. முருகா. அம்மா, வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? என் பேரனும் பேத்தியும் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தணும். அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை குறிச்சு சொல்லுங்க ஐயா. சரிங்கம்மா. பாட்டி, வேண்டாம் பாட்டி, சொன்னா கேளுங்க. இல்ல கண்ணு, நீங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கணும்ல. உன் அம்மா தான் இதெல்லாம் செய்யணும். இப்ப நம்ம வீட்டுல இருக்கீங்க, பாட்டி உனக்கு செய்யறேன், அவ்வளவுதான். பாட்டி எது செஞ்சாலும் உங்க நன்மைக்கு தான் செய்வேன்.
அம்மா இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா. ஆ, ஆ. ராத்திரி 9ல இருந்து 10 ரொம்ப நல்ல நேரமா இருக்கு. அப்பவே நீங்க சடங்கு வச்சுக்கலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. நல்லது, நான் ஆ, வரேம்மா. வாங்க. என்ன அத்தை மவனே, நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிச்சிடலாமா? என்ன முறைக்கிற? நமக்கு பின்னாடி கல்யாணம் நடந்த என் தங்கச்சிக்கே முதல் நடுவு நடக்க போகுது. நமக்கு இப்பதான் நடக்கிறதா? ம்? ஒரு பொண்ணு நானே வெக்கத்தை விட்டு கேட்கிறேன். இப்படி கம்மன் இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நியாயமே இல்ல. பாட்டி வீட்லயே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமா? கொஞ்சம் தொல்லை பண்ணாம அமைதியா இருக்கியா? ம்ஹும். இல்லடா கண்ணா, இனிமே இந்த மாதிரி தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ சீக்கிரம் மனசு மாறலனா என் தொல்லை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். ம்? அப்போ ராஜா, என்ன? இங்க வாயே. என்ன சொல்லு? புருஷா, இந்த ரூம் டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? இது டெக்கரேஷனா? ம். ஏன் நில்லு. என்ன? இந்த மாதிரி நமக்கு எப்போ நடக்கும்னு தான் தெரியல. எதனா உளறிட்டு இருக்காத. பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம், அது ஞாபகத்துல இருக்கட்டும். இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. என்ன? பாட்டி வீடு நம்ம வீடு தானே. இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டா என் புருஷன் உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? சொல்லாட்ட மாவனே, சொல்லு. ஏன் இப்படி பாக்குற? பதில் சொல்லு. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? நில்லு. எங்க ஓடு பாக்குற? இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன லவ் பண்ண சொல்றேன். ஐ லவ் யூ புருஷா.